ஐயா வைகோ அவர்களால் முடியாதது, மூப்பனார் அவர்களால் முடியாது, சீமான் அவர்களால் முடியாது, விஜயகாந்த் அவர்களால் முடியாது, கமல்ஹாசனால முடியாது அவர்கள். இதெல்லாம் விஜய் அவர்கள் மாற்று அரசியல் தமிழ்நாட்டால் பண்ண முடியுமா? கொடி இன்றைக்கு உயர பறக்கிறது என்றால் விஜய் அவர்களினுடைய அரசியல் ஆளுமையும் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற ஆதரவும் தான் காரணம். அட்டை கத்தி என்றார்கள். நேற்றைய மாநாட்டில் முதலமைச்சர் திருச்சியில் பேசுகிறார். தாவேகாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லல, தவிர்த்து கொள்கிறார். அவர்களுக்கு நாக்கு சுளுக்கி விடுகிறது. ஒரு 24 கட்சியோடு இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமுக எங்களிடத்தில் மல்லு கட்டுகிறது. ஆனால் தன்னம் தனியாக நின்றே வெற்றி பெற முடியும் என்று அவர் நம்புகிறார். சமீபத்தில் கூட நடந்திருந்தது சார், ஒரு மாணவர் கீழே விழுந்தது. நான் தஞ்சாவூருக்கு போயிட்டு தான் வந்தேன். மாவட்ட செயலர் விஜய் சரவணன் கேட்டேன், உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டேன். நாங்க போய் பார்த்துட்டு தானே இருக்கோம், உயிருக்கு ஆபத்து இல்லை, தம்பி தேறி மீண்டு வந்துருவோம், நாங்க கண்காணிச்சு டெய்லி போய் பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொன்னோம். ஆனா இப்ப திமுக இருக்க அன்பில் மகேஷ் அவர் போய் சந்திச்சது தான். அவன் எதுக்கு போய் சந்திச்சான்? என்டிஏ கூட்டணியில தாவேகா உள்ள வரப்போகுதுன்னு சொல்றாங்க. பவன் கல்யாண் தான் இது குறித்து விஜய் கிட்ட பேசிட்டு இந்த செய்திகள்லாம் வருது. பவன் கல்யாண் பேசலாம், அவருக்கு நண்பர் தான். ஆனா அதுக்கெல்லாம் அவர் பணிய முடியாது. ஏற்கனவே நாங்க 2 தடவை வரைச்சிட்டோம், அதிமுக கூட கூட்டணியே கிடையாதுன்னு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஆக்சுவலாக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு சார். ஒரு பக்கம் இந்த சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு, மறுபக்கம் இந்த சென்சார் பிரச்சனை, இந்த ஜனநாயகனுக்கான பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சார். இதில் மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணணும்னு பார்த்தா குடும்பத்திலேருந்தே சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு சார். இவ்வளவு நெருக்கடிகள் விஜய்க்கு கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வெறும் கட்சிக்காரராக இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கல சார். ஒரு நீண்ட கால ஒரு அனுபவம் இந்த அரசியலில் இருக்கும் உங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்களா? திமுக அதிமுக ஒரு 32 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த கட்சி அதிமுக. 1967 இன்று வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி திமுக. அவர்களுக்குள்ளே பேசாமலே ஒரு உடன்பாடு, வேறொரு கட்சி தமிழ்நாட்டில் ஊடுருவக்கூடாது. அப்படி ஊடுருவினால் எந்த விலை கொடுத்தும் அந்த கட்சியை உருத்தெரியாமல் அழித்து விட வேண்டும் என்பது அவர்களது திட்டம். ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. ஆனால் இன்னொரு கட்சியாக அமானுஷ்யமான ஆற்றல், நிகரற்ற விவாத புலமை, கடுமையான அர்ப்பணிப்பு, இடையறாத உழைப்பு, தடையறாத முயற்சி எல்லாம் கொண்ட அண்ணன் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். இதுக்காகத்தான் ஒரு மாற்று அரசியலுக்கு. இன்றைக்கு அவர் ஒரு 3 சீட்டுக்காக திமுகவில் பிச்சை கேட்டு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் மாநில காங்கிரஸை 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் கபில்சிலம் கரப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி அவருடைய புதல்வர் இன்றைக்கு நேர் எதிர் திசையில் இருக்கின்ற ஒரு வகுப்புவாத சக்தியோடு கைகோர்த்து கொண்டார் தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கினார். 1% வாக்கு கூட இல்லை. அந்த கட்சி திமுக இன்றைக்கு விலைக்கு வாங்கிவிட்டது. இதை செய்வதற்குத்தான் தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து மதுரையில் தொடக்க விழாவை நடத்தி பாரதி கிருஷ்ணகுமார் நிகரற்ற சொற்பொழிவாளர் என்னை போல, பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ் மாணவர் நகலகம் சௌரிராஜன் போன்ற ஆளுமைகள் அந்த கட்சியில் நம்பிக்கையோடு போய் சேர்ந்தார்கள். இன்றைக்கு கமலஹாசன் டார்ச்சை தேடுகிறார். திமுகவினுடைய டார்ச்சரை எதிர்கொள்கிறார். முடிஞ்சு போச்சு. இந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் சிங்கத்தமிழன் சீமான் வந்தான். அவன் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாலே வேட்பாளரை அறிவித்து களத்தில் அம்மனமாக இருக்கிறார். அதனால ஒரு மாற்று அரசியல், மாற்றத்திற்கான அரசியல் பற்றி யார் சிந்தித்தாலும் அவர்களை கருவிலேயே சிதைத்து விடுவார்கள். எங்கள் தலைவருக்கும் அது பொருந்தாது என்பதை அவர் தன்னுடைய நடவடிக்கையின் மூலம் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். என்ன கேள்வி? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டார். நேற்றைய மாநாட்டில் முதலமைச்சர் திருச்சியில் பேசுகிறார். தாவேகாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லல, தவிர்த்து கொள்கிறார்.
அவர்களுக்கு நாக்கு சுளுக்கி விடுகிறது. அட்டை கத்தி என்றார்கள். அடிமைகள், பழைய அடிமை புதிய அடிமை என்று எங்களை புதிய அடிமை பட்டியலில் சேர்த்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய உறக்கத்தை கலைத்து, அவர்களுடைய ஊக்கத்தை சிதைத்து, அவர்களுடைய உள்வெளியை இல்லாமல் ஆக்கி, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மேஜர் பார்ட்டி என்கிற இடத்துக்கு தாவேக்காவை எங்கள் தலைவர் கொண்டு வந்திருப்பதனால அவருக்கு சில சங்கடங்கள், சவால்கள், அறைகூவல்கள், ஆபத்துகள் வரும். அதை தாண்டி இந்த கட்சியையும் கரை சேர்த்து ஆட்சியையும் அவர் தலைமையில் அமைப்பதற்கான முயற்சியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். புரியுது சார். இப்போ ஐயா வைகோ அவர்களால் முடியாதது, மூப்பனார் அவர்களால் முடியாது, சீமான் அவர்களால் முடியாது, விஜயகாந்த் அவர்களால் முடியாது, கமல்ஹாசனால் முடியாத அவர்கள், இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் மாற்று அரசியல் தமிழ்நாட்டால் பண்ண முடியுமா சார்? இத்தனை பேரால் முடியாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் தொடர்ந்து பண்ண முடியுமா? இப்போவே வந்து கூட்டணி குறித்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வருதுன்னு சொல்றாங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து தாவேக்கா உள்ள வரப்போகுதுன்னு சொல்றாங்க. பவன் கல்யாண் தான் இது குறித்து வந்து விஜய் கிட்ட பேசிட்டு இந்த செய்திகள்லாம் வருது. பேசலாம். இப்போ பேசிட்டு இருக்காங்களா சார்? இல்லை பேசலாம். பிஜேபி எங்களை வேணும்னு விரும்பலாம். காங்கிரஸ் விரும்பியது கைகூடல. பிஜேபி விரும்பலாம். பவன் கல்யாண் பேசலாம், அவருக்கு நண்பர் தான். ஆனா அதுக்கெல்லாம் அவர் பணிய முடியாது. யாரோடும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டை நாங்க எடுத்திருந்தா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு ஒன்றை அமைத்திருப்போம். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு ஒன்று அமைத்தால்தான் ஒரு ஆள் பேசுறதுக்கே வருவாங்க. நான் கட்சியினுடைய பரப்புரை செல்ல நாஞ்சில் சம்பத்தை புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி என்னை கூப்பிடுகிறார். நான் பொதுவாக இந்த அதிகார அரசியல்ல நான் அவ்வளவு நாட்டம் காமிக்க மாட்டேன். என்னுடைய உலகம் மேடையை தாண்டி நான் வேற எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா அவர் என்கிட்ட பேசுறாரு. அவருக்கு தாவேக்கா கூட வரணும்னு விருப்பம் இருக்கு. அவர் என்கிட்ட பேசுறாரு. நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே குழு அமைக்கலையே, நான் என்ன பேச முடியும்? இன்னைக்கு பிஜேபி கட்சியிலிருந்து யதார்த்த ஜோதிடர் ஷெல்ஃபி பிஜேபி கட்சியினுடைய அறிவுசார் பிரிவினுடைய தலைவர், ஏன் பிஜேபிக்கு கூட கூட்டணி வைப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்க தலைவர்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கலையே, நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு நான் தவிர்த்துக்கிறேன். அதனால கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழுவே அமைக்கலைன்னா கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார். தன்னம் தனியாக நின்றே வெற்றி பெற முடியும் என்று அவர் நம்புகிறார். அதற்கான ஒரு ஆதரவு அவருக்கு நாளுக்கு நாள் குவிகிறது. ஒரு 24 கட்சியோடு இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமுக எங்களிடத்தில் மல்லு கட்டுகிறது. இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு அதிமுக எங்களோடு போர் செய்ய விரும்புகிறது. ஆனால் அவர்களை தாண்டி எங்கள் கொடி இன்றைக்கு உயர பறக்கிறது என்றால் விஜய் அவர்களினுடைய அரசியல் ஆளுமையும் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற ஆதரவும் தான் காரணம். நம்ம விஜய் அவர்களோட இந்த அரசியல் வருகை வந்து கரூருக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தது. அது கரூருக்கு பின்னாடி வந்து இந்த செல்வாக்கு வந்து குறைந்ததா வந்து சொல்றாங்களே சார். இப்போ கட்சியோட நிலைப்பாடே வந்து கொஞ்சம் நெகட்டிவான செயல்பாடுகளாக தான் இருக்கு. கட்சியில் இருக்க ஆட்கள்லாம் விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை இருக்காங்க. போர்க்குடி தூர் தான் நம்மளால பார்க்க முடியுது சார். இல்ல, கரூர் துயரத்தில் 41 பேர் இறந்து போனார்கள். வேறொரு கட்சியில இது நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆனா கரூர் துயரத்திற்கு பிறகும் விஜயனுடைய செல்வாக்கு கூடியதை தவிர குறையல. இது தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டத்தை வைத்து நீங்கள் கணக்கிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டார். இந்தியாவில் அமீர் கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருக்கிற ஒரு ஸ்டார் அவர். நாஞ்சில் சம்பத் ஏன் கூட்ட வச்சு நீங்க இடம் போடலாம். நான் புதுக்கோட்டை திலகர் திடல்ல பேசுறேன். தலைவர்கள் மட்டுமே பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற இடம் திலகர் திடல். அதுல ஏன் கூட்டம்? திலகர் திடல் நிரம்பி வழிந்து வலது பக்க சாலையும் ஆக்கிரமித்துக் கொண்ட மக்கள் என்னுடைய பேச்சை கேட்டார்கள். கரூர்ல 80 அடி சாலை தலைவர்கள் மட்டுமே பேசுவதற்காக மேடை போடப்படுகிற இடம். அதே 80 அடி சாலையில நாஞ்சில் சம்பத் பேசுறேன். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கூட்டம், தேனிடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி. அதனால வெளி உலகத்தை பற்றி நீங்கள் வெளியே வந்தா தாவேக்காவினுடைய செல்வாக்கு பல்கி பெருகி தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க இடத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கு. அதனால செல்வாக்கு குறையல. செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றது இப்ப நான் சொல்றேன் சார். நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்வது அந்த வேலையை அவர்களுக்கு திமுக கொடுத்திருக்கிறது. ஊடகங்கள் விலைக்கு வாங்கி விட்டார்கள். தொலைக்காட்சிகளிலே
திமுக நினைப்பதைத்தான் தலைப்பாக்குகிறார்கள். இப்போ நியூஸ் தமிழ் விவாத அரங்கம் ஒண்ணு போடுறாங்க. அந்த விவாத அரங்கத்துல தாவேக்காவை அழைப்பதில்லை. திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் கட்சியை கூப்பிடுறாங்க, தாவேக்காவை கூப்பிடுறது இல்லை. இல்லை சார், இப்போ கட்சியில இருந்தானே சார் அனௌன்ஸ்மெண்ட் வந்து போயிருந்தது. தாவேக்கில் இருந்து ஆட்கள் யாரும் வந்து சந்திக்கக்கூடாது, பத்திரிகையாளர்கள்லாம் இந்த யூடியூப்ல இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கேள்வி கேட்கிற ஆட்களை பொறுத்து பதில் சொல்வதற்கு பக்குவம் இல்லாதவங்க போய் அதில் மாட்டிக்கிடுவாங்க. அதனால அதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நியூஸ் தமிழ்ல வந்து கூப்பிடாம இருக்கிறது சொல்றது எப்படி சரியா இருக்கும் சார்? நியூஸ் 7 சொல்ற, சன் நியூஸே சொல்றேன், கூப்பிடுறது இல்லையே. பாஜக வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறத விட அதிமுக தான் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது ரொம்ப மும்முரம் காட்டுறாங்கன்னு ஒரு செய்தி வருது சார். விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் அந்த ஓட்டை தான் வந்து விஜய் அவர்களால் பிரிக்க முடியுது. அதனால திமுக ஜெயிக்கிறதுக்கு வந்து ஈஸியா ஒரு வழியை வந்து விஜய் உருவாக்குறாருன்னு சொல்றாங்க. இல்ல அதிமுக அதனுடைய இருப்பை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தொலைத்து விட்டார். கேட்டீங்களா? அதிமுகவினுடைய செல்வாக்கு அதுல பாதாளத்தில் இருக்கிறது. ஒரு குமாரபாளையம் பொதுக்கூட்டத்தில் எந்த கிறுக்கனும் இந்த வேலையை செய்ய மாட்டான். அதிமுக தொண்டர்கள் கையில் தாவேக்கா கொடியை கொடுத்து பிள்ளையார் சொல்லி கூட்டணிக்கு போட்டாச்சுன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறார். தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. நான் கொடி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தானா சார்? ஆமா. இப்படி சார் ஆதாரம் இல்லாமல் இப்படி சொல்றது சரியா இருக்குமா சார்? அது ஏன் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். அதிமுக தொண்டங்கையில தாவேக்கா கொடியை கொடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு 31 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் பேசுறேன்னா இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்கா? ஏற்கனவே நாங்க 2 தடவை வரைச்சிட்டோம் அதிமுக கூட கூட்டணியே கிடையாதுன்னு. ஏன்னா திமுகவின் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுகவாக இல்லை. அதனால தனித்தன்மையோடு இயங்கலாம் அப்படின்னு நினைச்சார். மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்தார். நாளுக்கு நாள் செல்வாக்கு கூடி கொண்டு வருகிறதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். தாவேக்கா கட்சி செல்வாக்கு இல்லைன்னு பேசுவதற்குன்னு ஒரு கூட்டத்தை திராவிட மாப்பிள்ளை இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுருக்கார். எங்க தலைவர் அகரம் சேரி போறார். வேலூர் காட்பாடி தாண்டி வேலூர் தாண்டி காட்பாடி தாண்டி குடியாத்தம் தாண்டி அகரம் சேரி. அவரு அகரம் சேரியில 8ஆம் தேதி பேசுறாருன்னா 6ஆம் தேதிக்கே மேடை அமைப்பதற்கும் அந்த இடத்து மைதானத்தை சரிப்படுத்துவதற்கான வேலைகள் நடக்குது. அதை மக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கேயா விஜய் வராரு, இங்கேயா வந்து பேசுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. எங்க இந்த கூட்டத்தை நடத்துகிற எங்க நிர்வாகிகள்கிட்ட கடை போட விடுவீங்களான்னு கேட்குறாங்க. திருவிழாவுக்கு தான் கடை போடுவாங்க. 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கிற அந்த மேடையில எங்களுக்கு கடை போட அனுமதி தருவீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சென்னையிலிருந்து வேன்ல புறப்பட்டுட்டார். பூந்தமல்லி தாண்டி ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி வாலாஜாவுக்கு வாசல்ல வருகிற பொழுதே 5000 இளைஞர்கள் நிற்கிறான் உங்க வயசுல. சரி பார்த்தாச்சு போயிடுவான்னா அவன் போகல, அவன் பின்னாடியே வர்றான். வாலாஜாவில இருந்து, ராணிப்பேட்டையில இருந்து, ஆற்காடிலிருந்து, வேலூரிலிருந்து ஒரு 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். 4998 பேருக்கு தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி காவல்துறை. ஆனா 4998 பேருக்கு கலந்து கொள்ள அனுமதி. ஆனால் அந்த கூட்டத்தில் எங்கள் தலைவரை பின்தொடர்ந்தவர்கள் 4 லட்சம் பேர். தமிழ்நாட்டில் இந்த வரலாறு யாருக்காவது இருக்குன்னு கேளுங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, அதெல்லாம் அந்த டைமுக்கு தான் சார் அதெல்லாம் நடக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. அந்த இடத்துல வந்து தாவேக்காவை போய் சந்திக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட நடந்திருந்தது சார். அந்த தந்தை பேசுனதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு மாணவர் கீழே விழுந்தது. அதை பத்தி ஏன் தாவேக்கால இருக்க ஆட்கள் ஏன் பேச மாட்டாங்க? இல்லையே, நான் தஞ்சாவூருக்கு போயிட்டு தான் வந்தேன். மாவட்ட செயலர் விஜய் சரவணன் கேட்டேன், இந்த விபத்தில் சிக்கின தம்பி உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டேன். நாங்கள் போய் பார்த்துட்டு தானே இருக்கோம், உயிருக்கு ஆபத்து இல்லை, தம்பி தேறி மீண்டு வந்துடுவான், நாங்கள் கண்காணித்து டெய்லி போய் பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொன்னோம். இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் சொல்லும் போது தான் சார் தெரியுது. தெரியும், ஆமாம். ஆனால் இப்போ திமுக இருக்க அன்பில் மகேஷ் அவர் போய் சந்திச்சது தான். அவன் எதுக்கு போய் சந்திச்சான்? ஒரு விளம்பரம் தேட சந்திச்சான். வேற என்ன உனக்கு நோக்கம் இருக்கு? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.